நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி அவர்கள். மேடம் வணக்கம். தொடர்ந்து பேசலாம். அமைச்சர் பொன்முடியினுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை வகித்து வந்த அமைச்சர் பொன்முடி பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பேச்சு சர்ச்சைக்குள்ளான நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் இது தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருந்தார். எந்த காரணத்திற்காக இது பேசப்பட்டிருந்தாலும் இது கண்டிக்கத்தக்க பேச்சு என கனிமொழி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வழக்கமாக திமுகவினுடைய அறிவிப்புகள் அல்லது கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது எடுக்கப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கை என்பது பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரிட்டு அவருடைய அறிவிப்பாகவே இடம்பெறும். நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி. மேடம் வணக்கம். இந்த ஒழுங்கு நடவடிக்கை என்பது நேரடியாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். முதல் முறை திமுகவில் இவ்வளவு பெரிய நடவடிக்கை, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சீனியர்ஸ் மேல பெரும்பாலும் எந்த நேரத்திலையும் இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது கிடையாது. அதுவும் இன்னைக்கு அவர் பேர்லயே கட்சியினுடைய தலைவர் பேர்லயே அந்த அறிக்கை வந்திருக்கு. அப்போ ஹி ஹேஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ். இனிமேல் யாரு இது மாதிரி எது பேசினாலும் அது கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தா யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதுதான். பொன்முடி ரொம்ப அவருடைய பதவியும் சரி, அவருடைய இடமும் சரி, அவர் ரொம்ப இன்டிஸ்பென்சிபிளா இருந்தார் இவ்வளவு காலத்துக்கு. ஆனால் கடந்த ஒரு 2-3 வருடமாக அவருக்கு ஒரு சர்க்கிள் தான் இருந்துகிட்டே இருக்கு கட்சியிலயும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு போக அந்த கரப்ஷன் கேஸ்க்கு அப்புறம், அந்த கன்விக்ஷன் கேஸ்க்கு அப்புறமும் இது அவருக்கான சர்க்கிளாக தான் பார்க்கணும் இதை. பட் இப்ப டிஎம்கேல மொத்தம் 5 துணை பொதுச் செயலாளர் இருப்பாங்க. இப்போ பொன்முடியினுடைய இடத்தை யார் நிரப்ப போறாங்க, அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர போறாங்கன்றது ஒரு கேள்விதான். ஏன்னா அங்க துணை பொதுச் செயலாளர் பதவி அவங்க கட்சி ஹைரார்கி படி அது ரொம்ப முக்கியமான ஒரு பதவியாக தான் பார்க்கப்படும் எப்போதுமே. ஏன்னா டிசிஷன் மேக்கிங்ல இந்த 5 துணை பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்புல இருந்து அவரை விடுவித்திருக்கிறார்கள் அப்படின்னா யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க தயங்காதுன்ற அந்த மெசேஜை தான் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு, எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இப்போ இது போன்ற நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ் யாரும் இது மாதிரி பேச மாட்டாங்க. அது கட்சிக்கோ இல்ல ஆட்சிக்கோ ஏதாவது ஒரு விதத்துல டேமேஜை கொண்டு வர அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி திருமிகு லட்சுமி.